புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையை ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக் கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்து மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் பந்த் போராட்டம் காரணமாக பிஆர்டிசி பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று புதுச்சேரியில் காலை முதல் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியுள்ளது. போராட்டத்தின் காரணமாக நேரு வீதி, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, வழுதாவூர் சாலை, விழுப்புரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரத்தின் முக்கிய வீதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட சிறு குறு கடைகள் உட்பட வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. இதேபோன்று பெரிய மீன் மார்க்கெட், சின்ன மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு மீன் அங்காடி சந்தைகளும் மூடப்பட்டுள்ளது. முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக ஆட்டோ, டெம்போக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் முழுவதும் இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் ஒரு சில மட்டும் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் அரசு பேருந்துகள் மாநில எல்லையான கன்னிக்கோவில், மதகடிப்பட்டு, கனகச்செட்டிக்குளம் மற்றும் கோரிமேடு ஆகிய பகுதிகளில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறது. இதேபோன்று மருந்தகங்கள், பெட்ரோல் பங்குகள் தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு விடுமுறையும் அளித்துள்ளது. இதனால் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள சினிமா திரையரங்குகளில் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போராட்டத்தின் காரணமாக காலையில் பணிக்கு செல்பவர்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பேருந்துகள் இல்லாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகின்றனர். இந்தியா கூட்டணி நடத்தும் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குட்வில் நிறுவனம் மூலம் சாரம் பகுதியைச் சேர்ந்த திரு வெங்கட், பாகூரை சேர்ந்த திரு சந்தோஷ்குமார், திரு கார்த்திகேயன் மற்றும் அருமார்த்தபுரத்தை சேர்ந்த திரு பிரபு மற்றும் திரு முருகன் ஆகிய அனைவருக்கும் இன்று நெதர்லாந்தில் உள்ள கார் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலையில் மாதம் ரூபாய் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை வாய்ப்புக்கான அழைப்புதல் இன்று குட்வில் நிறுவனர் முனைவர் கார்த்திகேயன் வழங்கினார். மேலும் கனடா நாட்டிற்கு செல்ல தயாராக உள்ள
திரு மணிகண்டன், திரு சதீஷ், திரு செந்தில், திரு ரவி, செல்வி, ராஜலட்சுமி உடனிருந்தனர். கனடா சென்று பணிபுரிய மாதம் ரூபாய் 3 லட்சம் சம்பளம் கிடைக்கும் என்றும், நெதர்லாந்து மற்றும் கனடா செல்ல விரும்புவோர் குட்வில் நிறுவனத்தை அணுகலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையை ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக் கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்து மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கோடைமேடு பகுதியில் நீர் ஓடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக் கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்தாளர்கள் மனு அளித்துள்ளனர். கோட்டைமேடு ஒத்தவாடை வீதியில் நீர்நிலை வாய்க்கால் செல்கிறது. அதில் சபரி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கழிவறை கட்டி வருகிறார். இதனால் அந்த வாய்க்காலில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்வது தடுக்கப்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் நோய்களை பரப்பும் கொசு உற்பத்தியாகி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் அவலம் உள்ளது. பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சபரி என்பவர் கட்டி வரும் கழிவறை கட்டிடத்தை நகராட்சி ஆணையர் உடனே அகற்றி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்தாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திங்கட்கிழமையன்று இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் நடந்தது. இந்திய தேசிய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கிருஷ்ணா அல்லவாரு மற்றும் புதுச்சேரி பொறுப்பாளர் ஜோஷ்பா ஜெரால்டு முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் வேல்முருகன் மற்றும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாலை 5 மணி அளவில் புதுச்சேரி ஜிப்மர் நுழைவாயிலிருந்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு வாகன பேரணி வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வாகன பேரணி மூலம் ராஜீவ்காந்தி சிலைக்கு மற்றும் காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navala Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மின்கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் ஆளும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பந்த் சம்பந்தமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைவர்களை கைது செய்ய வேண்டுமென அதிமுக சார்பில் காவல்துறையிடம் நேற்று மனு அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த புகார் அடிப்படையில் நான் உட்பட 410க்கும் மேற்பட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை போலீசார் இரவு நேரத்தில் வீடு புகுந்து கைது செய்தனர். ஆனால் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒருவரை கூட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை போலீசார் கைது செய்யப்படவில்லை. இன்று காலை 9 மணி வரை நூற்றுக்கணக்கில் ஓடிய பேருந்து, ஆட்டோக்களை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம், திருக்கனூர், மேட்டுப்பாளையம், அரியாங்குப்பம், காரைக்கால், கோரிமேடு, வெங்கட சுப்பையா சிலை அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பல இடங்களில் கையில் தடியடி கடைகளை மூட வேண்டும் என உரிமையாளர்களை மிரட்டினர். அதற்கு ஒருபடி மேலே சென்று கோரிமேட்டிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்பட்ட 2 பேருந்துகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இதில் ஒரு சில பயணிகளுக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் முதல் காரணம் சட்டப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை கைது செய்யாததே முதல் காரணமாகும்.
நடைபெற்ற இந்த சட்டவிரோத செயலுக்கு பந்த் அறிவித்த காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீதும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் BNSS பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்ய வேண்டும். பந்த் சம்பந்தமாக காலையில் மாவட்ட ஆட்சியர் பள்ளிகள் இயங்கும் என அறிக்கை விடுக்கிறார். ஆனால் மாலையில் நம் மாநில முதலமைச்சர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை விடுகிறார். இப்படி பந்த் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்து அறிவிப்பது என்பது எங்கும் நடக்காத ஒரு செயலாகும். மின் கட்டணத்தை உயர்த்திய அரசை எதிர்த்து பந்த் நடத்திய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பந்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி கூறியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு பந்த் போராட்டத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என கருத்து கூறிய முதலமைச்சரை திமுக, காங்கிரஸ் கட்சியினர் களங்கப்படுத்தியுள்ளனர் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் உணர வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முதலமைச்சர் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் நல்லவராக இருக்க முடியாது என்பதற்கு திமுக, காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சருக்கு தெரிவித்த நன்றியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் செயல்பட வேண்டும். காவல்துறையை கையில் வைத்துள்ள உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறையின் உயர் அதிகாரிகளை அழைத்து ஒரு கூட்டம் போடவில்லை. அவர் இந்தியாவில் இல்லை, அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது புதுச்சேரி மாநில அதிமுக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பந்த் போராட்டம் காரணமாக PRTC பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்த பேருந்து நிலையம் நோக்கி வருகை தந்த புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து நெல்லித்தோப்பு சிக்னலில் மர்ம நபர்கள் கல்வீசி கண்ணாடி உடைப்பு. பேருந்தில் பயணித்த 60 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி அரசை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதல்கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி எதிரில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் வீராம்பட்டினம் செல்லும் சந்திப்பில் மெயின் ரோட்டில் உள்ள பிரம்மன் கோயில் அருகில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. முன்னதாக அரியாங்குப்பம் பைபாஸ் சிக்னல் அருகில் உள்ள முக்கிய சாலை சந்திப்பில் கழக கொடியேற்று விழா நடைபெற்றது. முன்னதாக மாநில செயலர் சிவகுமார் தலைமையில் கழக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கொடியேற்று விழாவை வந்தடைந்தனர். கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேடையை நோக்கி ஊர்வலமாக கழக தொண்டர்கள் புடைசூழ போராட்ட மேடைக்கு வந்தடைந்தனர். போராட்ட களத்தில் இணைப்பு உரையை மாநில பொருளாளர் முனைவர் பொன்னியம் செல்வகுமாரி வழங்கி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார். போராட்டத்திற்கு மாநில இணை செயலாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலர் இதயவேந்தன், மாநில மீனவரணி தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வந்தவர்கள் அனைவரையும் மாநில மகளிரணி தலைவர் விமலா பெரியாண்டி வரவேற்றார். கட்சி உறுப்பினர் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையை ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக் கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்து மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களும் கூறியதாவது: புதுச்சேரியில் பந்த் போராட்டம் காரணமாக PRTC பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது.